ரொம்ப நல்லவங்க. எப்பவும் அவங்க என்ன பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியா? ஆமா, இப்ப உங்க அம்மா என்ன பண்றாங்க? ஊர்ல இருக்காங்களா? இல்லம்மா, செத்து போயிட்டாங்கம்மா. செத்து போனா என்னம்மா? என்ன உன் அம்மாவா நினைச்சுக்க, பிரீத்தியே உன் கூட பிறந்தவளா நினைச்சுக்க, இத உன் குடும்பமா நினைச்சுக்க. ஏன்? ஆமா, உங்க அம்மா பேரு என்னம்மா? சொல்லுமா. என் அம்மா பேரு வள்ளி அம்மா. ரொம்ப நல்ல பேருமா. அழாதம்மா, எல்லாம் சரியா போயிடும். வேலை கேட்டு வந்த இடத்துல தானே உனக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு. இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பிரீத்தியை தான் நான் காப்பாத்திட்டேன்ல. பிரீத்தி? ஆமா, அவ பேரு உனக்கு எப்படிமா தெரியும்? அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன். இந்த பொண்ணை போன்னு விரட்டி விட்டம்மா. நல்ல நேரத்தில் வந்து பிரீத்தி பாப்பாவை காப்பாத்திடுச்சு. டேய் தானு, எந்த நேரத்துல யார எங்க அனுப்பணும்னு அந்த கடவுளுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி கடவுளா இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இனிமே இவ நம்ம வீட்லயே இருக்கட்டும். அம்மா, பிரீத்தி பாப்பா அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிச்சுமா. டேய், பிரீத்தி என்னடா சொல்றது? இவளை பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த மாதிரியும் பழகின மாதிரியும் இருக்குதுடா. திரும்ப திரும்ப இவ முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. டேய் தானு, இனிமே இவ நம்ம வீட்லயே இருக்கட்டும்டா. இவ இனிமே நம்ம வீட்டு பொண்ணு. என்னம்மா, நான் சொல்றது சரிதானே? சரிங்க. அம்மான்னு சொல்லுன்னு நான் இப்பதானே சொன்னேன். இல்ல, எனக்கு இப்போ உங்களை அம்மான்னு கூப்பிட தோணல. வாங்க போங்கன்னே கூப்பிட்டுக்கிறேன். எப்போ உங்களை அம்மான்னு கூப்பிட தோணுதோ அப்போ உங்களை கூப்பிடுறேன். பிரீத்தியை பார்த்து பயந்துட்டியம்மா? அவ பாக்குறதுக்கு தாமா அப்படி முரட்டு சுபாவமா தெரியவா. பழகிறதுக்கு ரொம்ப நல்ல பொண்ணு. பார்த்தல, உன் கையில ரத்தத்தை பார்த்த உடனே அவ எப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு. நல்லவங்க ரத்தத்தை பார்த்தா பயப்படுவாங்கங்க. நீ ரொம்ப நல்லா பேசுறம்மா. என்ன பெரியவரே, இந்த பொண்ணு இனிமே எங்க வீட்லயே இருக்கட்டும். இந்த பொண்ணுக்கு மாசம் மாசம் எவ்வளவு சம்பளம்னு சொல்லுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா. நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அந்த பொண்ணு மேல பேங்க்ல போட்டுருங்கம்மா. ஆமா ஆமா, நாளைக்கு அவ கல்யாணத்துக்கு உதவும் இல்ல. நீ கவலைப்படாதம்மா, உன் கல்யாணத்தை நாங்க நல்லபடியா நடத்தி வைப்போம். எனக்கு கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு கல்யாணம்னாலே பிடிக்காது. என்னை எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. ரொம்ப வருத்தத்துல இருக்க போல இருக்கு. எல்லாம் சரியா போயிடுமா. டேய் தானு, அம்மா. அந்த பெரியவர்கிட்ட ஒரு 300 ரூபாய் கொடுத்து விடு. சரிங்கம்மா. அம்மா சாவித்ரி, நான் கிளம்புறேம்மா. இந்த பைய வச்சுக்க. ரொம்ப சந்தோஷம்மா. நான் வரேம்மா. பார்த்துக்க சாவித்ரி, நான் வரேன். இப்ப வலிக்குதாம்மா உனக்கு? நீங்க என் கைய பிடிச்சிட்டு இருக்கும் போது எனக்கு வலிக்கல. கைய விட்டுட்டீங்கன்னா வலிக்குதுங்க. அப்படியாம்மா? சரி, நான் தடை தரேன்னு.
வெற்றிவேல் வீரவேல் சுற்றி நிற்கும் பகைவர் தம்மை சுட்டெருக்கும் எங்கள் ஞான சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல். இந்த பாட்டு தான், இதே பாட்டு தான். தியேட்டர்ல நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தேன். கணீர்ன்ற சத்தத்துல எழுந்துட்டேன். ம், 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 ம். ஏய், அறிவு இருக்கா உனக்கு? சின்ன சிறுசுகள் சந்தோஷமா இருக்கணும், தனியா இருக்கணும் தானே நம்ம சினிமாவுக்கே போனோம். இப்போ கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ண சொல்றேன், நியாயமா இருக்கா உனக்கு? ம், 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 ம். இப்போ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணே ஆகணும். சார் நீங்களா? என்ன சார் படத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? என்னது, சீக்கிரமா வந்துட்டோமா? ஆ. படமே 3 மணி நேரம் 28 ரீல் முடிஞ்சது. நேரா வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா இவ வேற மார்க்கெட்டுக்கு போய் உங்களுக்கு பூ வாங்கணும் அது வாங்கணும் டிலே பண்ணிட்டா. சரி அதெல்லாம் விடு, இந்த பூ பழம் மேட்டர் இதெல்லாம் ஓகே தானே? சார் என்ன படத்துக்கு போயிட்டு வந்தீங்க? அதை ஏன்பா கேட்குற? சொந்த கதை சோக கதை. ரோட்ல போறப்போ போஸ்டர்ல பிரமாதமான படம்னு ஒரு மலையாள பட போஸ்டர் ஒட்டியிருந்தான். சரி A1 படமா இருக்கும்னு நினைச்சுட்டு நானும் ஆசையா இவளை அழிச்சுட்டு உள்ள போனேன். என் போராத நேரம் அந்த படம் மத்தியானம் 3 மணிக்கு தானா. 11 o'clock ஷோ கந்தன் கருணை புத்தம் புதிய காப்பின்னு போட்டிருக்கான். எந்த காப்பியா இருந்தா எனக்கு என்ன? என்ன சார் சொல்றாங்க? இது என்ன சொல்றான்னு புரியல. எனக்கும் சமயத்தை புரியாது, சும்மா கஸ்ல அடிச்சு விடுறதுதான். ஆனா இப்ப என்ன சொல்றான்னா அது சாமி படமா, சாமி படத்தை கிண்டல் பண்ணா தெய்வ குத்தமாயிடுமா. அவ இன்ட்ரெஸ்டா தான் பார்த்தாலாம், நான் தான் கொரு கொருன்னு குரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருந்தானா. அவ சாமி ஆடாத குறையான். சரி அதை விடு, இந்த பூ பழம் மேட்ரு இதெல்லாம் ஓகே தானே? சரி சொல்லு. சார் நான் பூ பழம் வாங்க வெளியில போனேன் சார். வாங்கிட்டேன் சார். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா பூ பழத்தை காணும் சார். வழியில விழுந்துருச்சு. என்னது, பழத்தை கீழே போட்டியா? பழத்தை கீழே போட்டியா? படா உருப்படாதவனே. இவன் உருப்பட மாட்டான், உருப்படவே மாட்டான். தண்டம் தண்டம் தண்டம். இதே அந்த பொண்ணு இருக்காளே அது தங்கம், அவ தங்கம். இவனை கட்டிட்டு வாழ்நாள் பூரா என்ன கஷ்டப்பட போறான்னு தெரியல. இவன் தங்கம், அவ தகரம். நீ வேற. டேய், பழத்தை கீழே போடுவாங்களா? யாராவது பழத்தை கீழே போடுவாங்களா? உனக்கு கொடுத்த டயத்துல ஒரு குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணிருப்பேன்னு பார்த்தா பழத்தை கீழே போட்டுட்டேன்றியா? உன்ன நான் இப்ப போட போறேன். போட்டேனா ரெண்டு போடு. சார் என்ன சார்? எங்க போற? ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுதான். ஓ, குங்குமம் எடுத்துட்டு வராளா? நல்ல விஷயம்தான். குட். என்ன சொல்றாங்க சார்? தாலி சரடு கோக்கணும்னு சொல்றா. அதெல்லாம் இப்ப வேண்டாம் சார். இப்ப என்ன சொல்றாங்க சார்? கல்யாணம் ஆகி 7 நாள்ல தாலியை பிரிச்சு கொத்தா தம்பதிகளுக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்றா. சார் வேண்டாம் சார். ஐயோ, சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் காலகாலத்துல செய்யணுமா? அப்படி செய்யலாம் தெய்வ குத்தாயிடும் பயப்படுறா. செய்யலாங்க, செய்யலாம். அந்த ஃபங்க்ஷனை செய்யலாம். அப்படியே எங்க அப்பாவையும் கூப்பிடலாமே. அதனால என்ன? எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டா பண்ணிடலாம். சார் வேண்டாம் சார். இந்த ஃபங்க்ஷனை இப்ப நடத்த வேண்டாம் சார். ஏன்னா என் மோகனாக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் இது. அத ஏன் சம்பாத்தியத்துல நடத்தணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம் சார். பாருங்க அங்கிள். அதானே, அப்பா வரதுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? உங்க அப்பா வரட்டும், ஃபங்க்ஷனை கிராண்டா நடத்திடுவோம். மோகனா, அவன் என்ன சொல்றான்னா புருஷனோட முதல் சம்பளத்துல இந்த ஃபங்க்ஷன் நடத்துறது ரொம்ப நல்லதான். அதனால அவனுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனை தள்ளி போட்டுப்போம். இங்க பாரு, கந்தனு கருணையில நான் விட்ட தூக்கத்தை கண்டினியூ பண்ணும். நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணாம வா. சிவா, இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்க அப்பாவையும் கூப்பிடலான்னு நினைச்சேன். ஆனா நீ உன் சம்பாத்தியத்துல இந்த ஃபங்க்ஷனை பண்ணணும்னு சொன்ன பத்தியா? ஐ லவ் யூ சிவா. சிவா, நீ இன்ஜினியருக்கு படிச்சுமா உனக்கு வேலை கிடைக்கல?
இந்த ஊர்ல ஃபேக்டரியே இல்ல, எப்படி வேலை கிடைக்கும்? +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன்னு கூட சொன்னேன், அப்படியும் வேலை கிடைக்கல. உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு சிவா. இந்த நிலைமை என்னால தானே வந்தது. இதுல என்ன இருக்கு மோகனா? நாம 2 பேரும் காதலிச்சோம், ஓடி வந்தோம், இப்ப கஷ்டப்படுறோம். இந்த கஷ்டத்தை போக்க நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னது? சொல்லு. நான் சொன்னா கோச்சுக்க கூடாது. சொல்லுங்கிறேல. நானும் வேலைக்கு போட்டுமா? வேண்டாம். ஏன் சிவா, பொம்பளைங்க வேலைக்கு போக கூடாதா? நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்காது, விடு. இல்ல சிவா, நம்ம பெங்களூருக்கோ நெய்வேலிக்கோ ஷிஃப்ட் ஆற வரைக்கும் நான் போறேன், அதுக்கப்புறம் நான் விட்டுடுறேன். மோகனா, உன்னை ராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாத. இந்த பேச்சை இத்தோட விட்டுரு. போ. பிரீத்தி, பிரீத்தி, எழுந்துருமா. பிரீத்திமா. அம்மா, நீங்க போய் சாப்பிடுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன் அவங்கள. பரவாயில்லம்மா, அவ கண்ணு முழிக்கும் போது பக்கத்துல யாரும் இல்லைன்னா அவ ரொம்ப கோவப்படுவாம்மா. நீ வேற புது ஆளா, கண்டிப்பா கோச்சுப்பா. பரவாயில்லம்மா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, இரு, எழுப்பி பாக்குறேன். அம்மாடி, பிரீத்திமா, எழுந்துருடா. எழுந்துருமா, ராத்திரில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம படுத்திருக்க. எழுந்துருமா, எழுந்துரு, எழுந்துரு, வா, எழுந்துவாம்மா, வா, மெதுவா 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 எழுந்துரு. ம், வா, மெதுவா. நல்லா சாஞ்சு உட்காந்துக்க. உன் கை எப்படி இருக்கு? வலிக்குதா? இல்லம்மா, அம்மா தான் மருந்து போட்டு கட்டு போட்டு விட்டாங்க. வலி ஒண்ணும் இல்லம்மா. ஐம் சாரி. என்னால் தானே உனக்கு இப்படி ஆச்சு. ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, ரொம்ப பசிக்குதுமா. இருமா, நான் போய் சாப்பாடு அம்மா, எடுத்துட்டு வரேன். நான் போய் கொண்டு வரேம்மா. தானண்ணே, என்ன? அவங்க பசிக்குதுன்னு சொல்றாங்க. ஏதாவது சமைச்சு வச்சிருக்கீங்களா? சாதம் வடிச்சு வச்சிருக்கேன். அது நூடுல்ஸ் ஏதாவது இருக்கா? ஏமா, மணி 2 மணி ஆகுது, இந்நேரம் நூடுல்ஸ் இருக்கான்னு கேக்குற? இல்ல, அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குமே, அதான். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து இப்பதான் அவங்களுக்கு நூடுல்ஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, வேற என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க? தக்காளி ரசம் பண்ணி வச்சிருக்கேன். சாதமும் தக்காளி ரசமும், அத கரைச்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. போறேன், நானே போய் கரைச்சு எடுத்துட்டு வரேன். என்னம்மா? தானு, நம்ம பிரீத்தியை கவனிச்சியா? எவ்வளவு மாறி இருக்க பாத்தியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு தானு பார்த்தாலே. ஏமா, ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே, இந்த ஜெனரேஷன் கேப்னு, அது நமக்கு ஒரே வயசுள்ள பிள்ளைங்கனால ஒத்து போகுது. டெய்ஸி சொன்ன மாதிரி உண்மையிலேயே சாவித்திரி ரொம்ப தங்கமான பொண்ணுப்பா. எவ்வளவு ஆத்மாத்மா எல்லார்கிட்டயும் பாசத்தை காட்டுற பாத்தியா? அது மட்டும் இல்லம்மா, ஆ. வந்து கொஞ்ச நேரத்துல சின்னம்மாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு புட்டு புட்டு வைக்குதே. அது ஒரு விஷயம் தாண்டா எனக்கும் புரியல. இதுல புரியாததுக்கு என்னமா இருக்கு? மனசுக்குள்ள பாசம் வந்துட்டாலே அக்கறை தானா வந்துடுமா? இல்லடா, என் மனசுல வேற ஏதேதோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் உண்மை இல்லையே. அவளுக்கு தான் அம்மா, அப்பா, பெரியப்பான்னு ஒரு பெரிய குடும்பமே இருக்கே. எப்படி இருந்தா என்ன? அவ வந்ததுல இருந்து பிரீத்தி கிட்ட ஒரு பெரிய மாற்றமே தெரியுது. அதுவே எனக்கு போதும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே தக்காளி ரசத்தை ஊத்தி சாதத்தை பிணைஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. எனக்கு ரசம் தான் பிடிக்கும்னு உனக்கு யார் சொன்னது? அம்மா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னால எழுந்திருக்கவே முடியல. அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. உடைச்சு போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. என்னது? பின்ன என்ன?
4 பூஜாடி, ஒரு தண்ணி கூஜா, 6 பிளேட்டு, 10 பாட்டு கேசட்டு, இவ்வளவு சாமான்ல உடைச்சு போட்டிருக்கீங்க. அதுக்குள்ள எல்லாத்தையும் நீ எண்ணிட்டியா? ம்ம். சரி சாப்பிடுங்க. இல்ல இல்ல, நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன். போடணும். இவ்ளோ சாமான் எல்லாம் உடைச்சிருக்கீங்க. உடம்புல தெம்பு வேணாம், நல்லா சாப்பிடுங்க. டேய் தானு, என்னடா அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? என் பிள்ளைங்களுக்கு திருஷ்டி பற்ற போகுது. பட. அம்மா நீங்களும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காதீங்க, உங்க திருஷ்டி பற்ற போகுது. போட. வந்துட்டான். இவ்வளவுதான் எடுத்துட்டு வந்தியா? காலி ஆயிடுச்சு. நீ போய் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வா போ. சரிங்க. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாவித்ரி, எதுக்கு இந்த ஓட்டம் ஓடுற? அவங்க சாப்பிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் வேணுங்கிறாங்க. அதான் போய் பிணைஞ்சு எடுத்துட்டு வரலான்னு போறேன். அத மெதுவாதான் எடுத்துட்டு வந்து கொடுக்க கூடாதா? ஐயோ, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. தானு, உங்க ஐயா வந்துட்டாரு போல இருக்கு. டேய், இந்த வீட்ல என்னதான் நடக்குது? காலையில இருந்து போன் மேல போன் வந்துட்டு இருக்கு, என்ன விஷயம்? இங்க பெரும் புயலே அடிச்சு ஓஞ்சே போச்சு. அவரு இங்கே இருந்து பார்த்திருக்கணும். சாவகாசமா மெதுவா வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. டேய், உனதானே கேக்குறேன், சொல்றா. ஐயா, காலையில பிரித்தி பாப்பா காலேஜ் போகணும்னு சொல்லிச்சு. அம்மா போக கூடாதுன்னாங்க. பிரித்தி பாப்பா கோவப்பட்டு அம்மாவோட பயங்கரமா சண்டை போட்டுச்சு. அந்த நேரம் பார்த்து சாவித்திரின்னு ஒரு வேலைக்கார பொண்ணு வந்தா. உள்ள வரும்போதே பிரித்தி அம்மா கத்தியால கையை அறுத்துக்க போனாங்க. அந்த வேலைக்கார பொண்ணு ஓடி வந்து கத்திய புடிச்சு அந்த பொண்ணோட கை வெட்டி பெரிய ரணக்களம் ஆயிப்போச்சியா. வேலைக்கார பொண்ணா? யாரா அவ? எங்கடா இருக்கா? அவ இப்ப சமயக்கட்டுக்குள்ளதான் இருக்கா. முதல்ல உள்ள போய் பொண்ணை என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லு. கண்டிச்சு வைக்க சொல்லுடா. எங்களுக்கு எல்லாம் தெரியும், விடுறாத. சொல்ல வந்துட்டா. பிரீத்தி, என்னம்மா இது? டாடி. என்னம்மா இது? ஒரே கலாட்டா பண்ணிட்ட வீட்டுல. போங்க டாடி. அம்மா பாருங்க, காலேஜ்க்கு போவானான்னு சொல்றாங்க. அதான் எனக்கு கோவம் வந்து அப்படிலாம் பண்ண. அம்மா அப்படிதாம்மா, உனக்கு தெரியாத அவளை பத்தி. அப்பா நான் இருக்கேன்ல, எங்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதுக்காக கத்தி எடுத்து இப்படி கலாட்டாவா பண்றது? சாவித்ரி, உங்ககிட்ட பேசுறதுக்கு என்னம்மா தான் பாக்குற? phone பண்ணா, ஆனா நீங்க இல்ல. இல்லைன்னு சொல்லிட்டு. அவர்தான் பிரீத்தியோட அப்பா. அன்னைக்கு சரி சரி, ஏதோ அந்த மாதிரி நீ நடந்துச்சு. சாப்பாடு கொண்டு போய் பிரீத்தி கிட்ட கொடு. காலேஜ்க்கு போவானான்னு சொன்னாங்க சரிம்மா. டாடி. நான் என்ன மறுபடியும் அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவேனா? இருந்தாலும் நீ நான் பெத்த பொண்ணுலையாமா? என்ன, என்னோட கோப குணம் கொஞ்சம் உங்ககிட்டயும் இருக்கு, அதான் கத்தி எடுத்து கரெக்டா பண்ணிட்டேன். மத்தபடி நீ சாதுவான பொண்ணுதான், உன் மேல பாசத்தையே வச்சிருக்கேன். இப்படியா பண்றது? பொண்ணே கிடையாது, அப்பான்னு கூப்பிடுறேன். உன் வாயால என்ன அப்பான்னு கூப்பிடாத. நான் காலேஜ்க்கு போகணும் டாடி. சரி சரி, நீ காலேஜுக்கு போகணும் அவ்வளவுதானே. என்ன பெரிய விஷயமா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமேன்னு சொல்லியிருந்தேன். அதான் அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் கடுபடியா இருந்திருப்பாங்க. மற்றபடி அவளுக்கு மேல கோவமோ வெறுப்போ இல்லைம்மா. என்ன இருந்தாலும் அவ உனக்கு பெத்த அம்மா தானே. அவங்க என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க டாடி. உன்னை அவ நம்புறதோ நம்பாதோ முக்கியம் இல்ல, உன்னோட சேஃப்டி தான் அவளுக்கு முக்கியம். ஏன் எனக்கு என்ன இப்ப ப்ராப்ளமா? உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா, உன் வயசுக்கு தாமா ப்ராப்ளம். உன் வயசுல இருக்கிற பொண்ணுங்களோட அப்பா அம்மா எப்படி கவலைப்படுவாங்களோ அப்படிதாம்மா நாங்களும் கவலைப்படுறோம். அதுக்காக எப்ப பார்த்தாலும் அவங்க என்கிட்ட சண்டைய போடுறது சொல்லுங்க. உங்க அம்மா என்கிட்ட அடிக்கடி சண்டை போடுவா. அப்பெல்லாம் அரசல் புரசலா ஏதாவது என்கிட்ட சொல்லுவா. அப்பெல்லாம் என் மைண்ட்ல ஏறல. ஆனா இன்னைக்கு தான் நான் உணர்றேன். என்ன உணர்ந்தீங்க? நீ அப்பா பொண்ணாச்சே,
உனக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி. போங்க டாடி. இங்க பார், நீ கெட்ட பொண்ணு இல்லம்மா, நல்ல பொண்ணுதான். என்ன கொஞ்சம் விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி. இங்க பார், இதை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில எவனும் விளையாடிட கூடாது. அதுதான் என்னோட பயம். அதை புரிஞ்சுக்க. சரி அப்பா சொல்றதுக்காக நான் கேட்டுக்கிறேன்.